தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா சித்தார்பட்டி ஊராட்சியில் 2 வருடங்களாக பணி செய்ய விடாமல் தன்னை புறக்கணிப்பதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மீது மக்கள் நல பணியாளர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். சார் வணக்கம், நான் சித்தார்பட்டி மக்கள் நல பணியாளர் சார். என்னுடைய நேம் வந்து ஆர் புனிதா. நான் வந்து 2022 7வது மாதம் வந்து எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க சார். அப்போ வந்து தலைவர் பீரியடு சார், பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்னை வந்து அந்த நாள்லேருந்து நான் என்னை ஆஃபீஸ்குள்ளே வந்து அலோவ் பண்ணலை சார். வேலையும் செய்ய விடலை. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் சார். எல்லாம் எங்கள் சங்கத்திலேருந்து வந்து பேசினாங்க. மாநில சங்கம், ஒன்றிய சங்கம் எல்லோரும் வந்து எல்லாருக்கையும் மனு கொடுத்தேன் சார். என்னை வந்து உள்ள அனுமதிக்கல சார். மேலும் முன்னாள் ஊராட்சி செயலாளர் NRG ஆவணங்களை வழங்கவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்தார். NRG MG மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணிக்கு நாங்கள் வந்து மேற்பார்வையாளர் சார். அங்கே போனாலும் என்னை வேலை செய்ய விடலை சார். சம்பளம் வந்து என்னை அட்டன்ஸ் சைன் பண்ண விடாமல் அவங்களாவே ஆப்ஷன் போட்டு வச்சுட்டாங்க. மேற்கொண்டு வந்து வீடியோ 2 மலர்விழி மேடம் இருக்கிறப்ப நாங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணோம் சார். அவங்க இருக்கிறப்ப எங்களுக்கு 5000 ரூபா சம்பளம் யூனியன்லேயும் 2500 வந்து பஞ்சாயத்து ஃபண்டிலிருந்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் சார். அது வந்து யூனியன் சம்பளம் 1 வருஷம் வந்துகிட்டே இருந்துச்சு. அங்கே வாங்கியிருக்கேன் சார். இங்கே மொத்தமாகவே கொடுக்கவே இல்லை, நிப்பாட்டிட்டாங்க சார். நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், எனக்கு நியாயம் கிடைக்கல சார். தான் பெண் என்றும் பார்க்காமல் 2 வருடங்களாக பணி செய்ய விடாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிவிட்டதாக புனிதா பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார். மேலும் இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். தினமுல்லை செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் அர்ஜுனுடன் ஒளிப்பதிவாளர் சுடலையாண்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.